சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். ஐயன் களையன்றி வேறு ஒன்றும் கண்டிலேன் தோழி. அவருடைய அந்த களையத் தவிர வேறொரு களையும் நான் பார்க்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? சைதன்யத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு. வேறொன்றும் கண்டிலன்னா என்ன அர்த்தம்? சர்வம் கலு இதம் பிரம்ம, அனைத்தும் பிரம்மமே என்று வேறொன்றும் அல்ல என்பதை நன்கு உணர்ந்து கொண்டேன். சர்வம் சிவானந்தமயம், சர்வம் சிதாகாசமயம், சர்வம் பிரம்ம பிரம்மஸ்வரூபம், பிரம்மை வேதகம் சர்வம். இவை அனைத்தும் பிரம்மமே என்று உணர்ந்தேனே அன்றி பிரம்மத்திற்கு வேறாக ஒரு பொருளையும் காணவில்லை. பார்க்கலாம் அடுத்த பாடல். ஒரு தத்துவ விஷயத்து நடுவில் சொல்றாரு. இப்போ இந்த பாடலில் என்ன பார்த்தோம்? அந்த மோட்சத்துக்காக வேண்டி அஜ்ஞானத்தை குரு சொன்ன வாக்கியத்தின்படி ஞானத்தை பெற்று அஜ்ஞானத்தை நீக்கி பிரம்மத்தை புரிஞ்சுட்டேன். பிரம்ம வத்திரிக்தம் கிமபி நாஸ்தி, நேக நானாஸ்தி கிஞ்சன. எல்லாம் உபனிஷத்தெல்லாம் நல்லா வாசித்தா தான் இந்த பாட்டெல்லாம் புரியும். பாட்டு புரியறதுக்கே உபனிஷத்தெல்லாம் நல்லா படிச்சிருக்கணும். உபனிஷத்தெல்லாம் நல்லா வாசித்து, சித்வான் சுவாமிக்கு ஒரு ஆசை இருந்தது. மாண்டோக்கிய உபனிஷத்தையும் தாய்மான சுவாமி பாடலையும் கம்பேர் பண்ணி புக்கு போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தார். கொஞ்சம் எழுதவும் செஞ்சார். அது அப்படியே இருக்குது. அப்படியே இருந்தது. எங்கிட்ட கடைசியில் சொன்னார், இதெல்லாம் சேர்த்து பண்ணணும்ப்பா சொல்லிகிட்டு இருந்தார். சொல்ல சமாதி ஆகிடுச்சு. அப்படின்னு தானே இருக்கும். பண்ணணும், புக்கு தான் போடணும். அடுத்த பாடல். கண்டார் நகை புயிர் வாழ்க்கை இரு கண்காண நீங்கவும் கண்டோம் தூயில்தான், கொண்டார் போல் போனாலும் போகும், இதில் குணமேது நலமேது கூறாய் நீ தோழி. கண்டார் நகை புயிர் வாழ்க்கை இரு கண்காண நீங்கவும் கண்டோம் தூயில்தான், கொண்டார் போல் போனாலும் போகும், இதில் குணமேது நலமேது கூறாய் நீ தோழி. சங்கர சங்கர சம்போ. பொதுவாக இந்த சரீரம் அனித்தியம்ங்கிற ஒரு விஷயம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுது, இந்த பாடலில் சொல்லப்படுது. இந்த உடல் நிலையில்லாதது, இந்த யாக்கை நிலையில்லாதது. அதனால் இந்த உடலை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர இந்த உடலில் பற்றுக்கொண்டு உலகத்திலே உழன்று விடக்கூடாது. அந்த கருத்தை உணர்த்துவதற்காகவே இது சொல்லப்படுகிறது. என்ன சொல்கிறாருன்னா, முழிச்சுட்டு இருக்கிற போது செத்தாலும் சாவோம், இனி தூங்கிட்டு இருக்கிற போது செத்தாலும் சாவோம். இது என்ன பெரிய விசேஷம்? ரொம்ப யோசித்து பார்த்தா சிரிப்பு தான் வருதுங்கிறார். இதை போய் இப்படி பிடிச்சின்னு ஆடி நம்ம இது பண்ணிட்டு இருக்கோமே, இந்த உடம்பு நான் எனது அத்து இதுன்னு போட்டு ரொம்ப பிடிச்சுட்டு இருக்கோமே, சிரிப்பாகத்தான் இருக்குங்கிறார். ஒருத்தரும் தன்னுடைய இது பேப்பரெல்லாம் படிக்கிறோம். அவர் சொத்து சேர்த்தார், இவர் சொத்து, யாரோ ஒரு மினிஸ்டர், ஒரு கவர்னர் யாரோ தெரியல, ஞாபகம் இல்லை, ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, ஏகப்பட்ட பணம் சேர்த்துட்டு வரான். சேர்த்துட்டு அப்புறம் யாரோ இந்த பேர் மறந்து போச்சு எனக்கு, ஃபேமிலியோடைய ஒரு கொஞ்சம் பேரோடைய எல்லாம் சேர்ந்து ஒரு தனி குட்டி ஃப்ளைட் எடுத்துட்டு எங்கேயோ ஒரு டூர் பண்ணார். பிளேன் ஒரேடியாக விழுந்து கூட்டத்தோடு கோவிந்தா. என்ன பண்ணுறது? சொத்தை வச்சுட்டு அவ்வளோ அதர்மம் பண்ணி அக்கிரமம் பண்ணி, யாரோ ஒரு கவர்னரோ மினிஸ்டரோ, ஞாபகம் இல்லை, கவர்னர் தான் நினைக்கிறேன், ஏகப்பட்ட பணத்தை என்னெல்லாம் ரூபம் உண்டோ கரெக்டாக ஞாபகம் இல்லை. அவர் என்னென்னா அந்த பிளேன் அப்படியே குடும்பத்தோடு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் தான், ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுறது? அந்த பணத்தை வச்சுன்னா என்ன பண்ணுறது? பண்ணதெல்லாம் என்னென்னா, பகவான் இப்படிலாம் பண்ணிவிடுவார் சில சமயம். எதுக்கு சொல்கிறேன்னா, அவருடைய லீலையெல்லாம் நமக்கு புரியவே புரியாது. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ
என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ. உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே. ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.